அனைவருக்கும் வணக்கம். இப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 5, 9 பாவம்னு பார்த்துருக்கோம். இந்த 5ஆம் பாவம் குடுக்குற அதிர்ஷ்டத்துக்கும், 9ஆம் பாவம் குடுக்குற அதிர்ஷ்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 5ஆம் பாவங்கிறது குறுகிய கால அதிர்ஷ்டம். 9ஆம் பாவம் தர்றது நீண்ட கால அதிர்ஷ்டம். அப்போ ஒரு ஜாதகத்தில 5, 9 பலமாக இருந்து, அதன் தசாபுத்தி நடக்கும் பொழுது 5ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்தா குறுகிய கால புகழ், குறுகிய கால அதிர்ஷ்டம். 9ஆம் அதிபதி சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும்பொழுது நீண்ட கால புகழ், நீண்ட கால அதிர்ஷ்டம் இவையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ உங்க ஜாதகத்தில 5ஆம் அதிபதி வலுவா இருக்காரா? 9ஆம் அதிபதி வலுவா இருக்காரான்னு பாருங்க. யார் வலுவா இருக்காங்களோ, அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தங்குதடை இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் ஒரே விதமான கிரக அமைப்புகள் இருந்தாலுமே, 5, 9 யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ, அவர்கள் வாழ்க்கை தரம் அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் கொடிகட்டு பறக்கும் என்பது உண்மையிலும் உண்மை.